ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட்மி நோட் 15 சீரிஸ் இன்னைக்கு சைனால அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்தவரை 3 போனு 15 ப்ரோ பிளஸ் அண்ட் 15 ப்ரோ அண்ட் 15. ஏற்கனவே நம்ம சேனல்ல ப்ரோ பிளஸ் அண்ட் ப்ரோ கவர் பண்ணிட்டோம். இப்போ பார்க்க போது ரெட்மி நோட் 15. இந்த வட்டம் இந்த மொபைல்ல ஒரு 4 வைப்ரான கலர்ஸ் 4 பேஸ் வேரியன்ட் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 12,300 ரூபாய்க்கு சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரேஞ்சில் கூட வரப்போகுது. இருந்தாலும் இந்த போன் இதுக்கு முன்னாடி இந்தியன் ரேஞ்சில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14க்கு என்ன விதத்துல அப்கிரேடா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல அப்கிரேடோட தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனோட பாசிட்டிவ் பார்க்கும்போது டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 3200 nits வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா அண்ட் பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் டோட்டலி சேஞ்சஸ் அண்ட் சிப்செட்டும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மீடியா டெக்ல இருந்து ஸ்னாப் டிராகனுக்கு புஷ் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐபி ரேட்டிங்கும் இந்த போன்ல இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த வட்டம் இந்த ரெட்மி நோட் 15 லான்ச் பண்ணிட்டாங்க சைனால. இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரெட்மி நோட் 15 பாக்ஸ். முன்னாடி நோட் 15 எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஒயிட் கலர் இன்சைட் யூசர் கேரண்ட் வாரண்டி பாக்ஸ் சாஃப்ட்வேர் கேஸ்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரெட்மி நோட் 15 சைனால இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு 4 வைப்ரான கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 1300 rupees கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்டரி வேரியன்ட் உங்களுக்கு 13,500 rupeesக்கும் அண்ட் தேர்ட் வேரியன்ட் உங்களுக்கு 16,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனல் வேரியன்ட் 18,500 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 4 வைப்ரான கலர்ஸ் 4 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் டிசம்பர்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியன் ரேஞ்ச் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 கம்பேர் பண்ணும்போது இந்த நோட் 15 டிசைன் டோட்டலி சேஞ்சஸ்ங்க. இந்த லான்ச் பண்ண 15 சீரிஸ் மாதிரி தான் இந்த 15லுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 15 ப்ரோ பிளஸ் அண்ட் ப்ரோலே பார்த்த சேம் டிசைன் தான். சென்டர்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இதுல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான். அதுக்கு சுத்தி பார்டர் நல்ல கேர்வியான ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சோ பேக் சைடு ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல கன்வென்ட்டான ஒரு டிசைன் பேட்டர்ன் பேக் சைடு அமைஞ்சிருக்கு. ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமரா வித் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நோட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டோட இந்த போன் மட்டும் தான் இருக்கு. சோ இந்த போன்ல உங்களுக்கு வெயிட் 178 கிராமும் திக்னஸ் 1.4 mm அமைஞ்சிருக்கு. ஸோ போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அமைஞ்சிருக்கு டிசைனை பொறுத்தளவு. அண்ட் IP68 ரேட்டிங்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 6.77 இன்ச்லயும். அண்ட் உங்களுக்கு ஜோமியோட ஓன் டிராகன் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் இங்க டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு. வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா. அண்ட் ரெட்மி நோட் 15 ப்ரோ சீரிஸோட டிசைன் அப்படியே டிட்டோவா நோட் 15 வருது. பாசிட்டிவ் வைப் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட டிசைன் பெற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.77 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 3200 nits பிரைட்டரான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் டிஸ்பிளேக்கு போன சீரிஸ்க்கு இந்த வட்டம் டிஸ்பிளேயோட நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3700 nits நல்ல பிரைட்டரா இருக்கு. அண்ட் டிராகன் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேலாம் செம்ம வைப்ரண்டா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூ ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த ரெட்மி நோட் 15ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 178 கிராம், திக்னஸ் 1.4 mm thickness. Out of the box Android 15. அதுக்கு மேல HyperOS 2 சப்போர்ட், IP68 ரேட்டிங் இருக்கு. மெமரி கார்டு 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Dolby Atmos வித் ஹை ரேஸ் ஆடியோ சர்டிஃபிகேட் இருக்கு. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.1, NFC சப்போர்ட் இருக்கு. IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. அண்ட் சர்க்கிள் சர்ச்சும் இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5800 amps பேட்டரி அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ போன வருஷம் காட்டிலும் இந்த பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட் கம்மியா, திக்னஸ் கம்மியா, சேம் சார்ஜிங் ஸ்பீடோட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா ஒரு மாடரேட் யூசருக்கு 1 day மேலையும், ஒரு ஹெவி யூசருக்கு 1 day வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். ஸோ போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் ரெட்மி நோட் 15ல கேமரா கொஞ்சம் சொதப்பிருக்காங்க. ஏன்னா இந்த வட்டம் பிரைமரி சென்சார் 50 MP OIS கிடையாது. போன வட்டம்
8MP அல்ட்ராவே 2MP மேக்ரோ வந்துச்சா, இந்த வட்டம் 2MP டெப்த்தோட முடிச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல 20 பர் 8MP கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 4K வீடியோ எடுக்க முடியும் பிகாஸ் ஆஃப் ப்ராசஸர்னால. இந்த வட்டம் இந்த போன்ல 4K எடுக்க முடியும் வித் ஏஐ சப்போர்ட் 1080 30 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்க்கும் 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்க்கும் ஏஐ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த போன்ல போன சீரீஸ்ல 4K எடுக்க முடியாது, ஆனா இந்த சீரீஸ்ல 4K எடுக்க முடியும். ஆனா அல்ட்ரா வைட் கிடையாது, 20ல இருந்து 8 மாத்தி விட்டாங்க. இது மாதிரி ஒரு டவுன் கிரேடோட தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பிரைஸ் கட்டுக்காக நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இடத்துல ஹைக்கா கொடுத்துட்டு கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. அண்ட் பிரைமரி சென்சர் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு டே லைட்ல. இண்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில நாய்ஸஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப் டிராகன் சிப்செட்டோட இங்க கலர் இருக்காங்க. ஒரு Gen 6 Gen 3 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலர் இருக்காங்க. அண்ட் இதோட ஜிபிஎன் பார்க்கும்போது ஆண்டினோ 710 இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ போன வருஷம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டிமென்சிட்டில 7025 அல்ட்ரா சிப்செட் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த வட்டம் ஸ்னாப் டிராகனோட கலர் இருக்காங்க. ஸோ இந்த போனை பொறுத்தவரை நல்ல டைப் ஆஃப் எஸ்ஓசி அமைஞ்சிருக்கு. அண்ட் ஹைப்பர் ஓஸும் கம்பைன் பண்ணும்போது டே டு டேல ஒரு மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலும் செம்ம கன்வென்ட்டா செம்ம ரெஸ்பான்சிபிளா இங்க பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். கேமிங்கை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. ஸோ இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு எஸ்ஓசியோட பவர்ஃபுல்லான எஸ்ஓசியோட அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் எஸ்ஓசி செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 15. ஸோ இந்த 15 சீரீஸ்ல ஒரு பெஸ்ட் சீரீஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்டான சீரீஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த நோட் 15 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா அந்த ப்ரோ பிளஸ் அண்ட் ப்ரோல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஒரு சில இடத்துல ஒரு புஷ் அப் பண்ணிருக்காங்க, ஆனா கண்கொண்டே தெரியுது நல்ல ஒரு அப்கிரேடுன்னு. ஆனா கேமரால சொதப்பிருக்காங்க பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட வைபே செம்மையா இருக்குங்க. 360 டிகிரி நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் போன் அளவுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல உருவாக்கின போன் தான் ரெட்மி நோட் 15. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ போன ரெட்மி நோட் 14 கம்பேர் பண்ணும்போது இந்த நோட் 15 பாத்தீங்கன்னா செம்ம அப்கிரேட் அமைஞ்சிருக்கு. இதே ஸ்பெக்ஸோட இந்த ரீஜன் வந்துச்சுன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 15 இந்த மொபைலை பத்தி டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.